Hi friends, நான் உங்கள் வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 749 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய நாட்டை காக்கிறது ஆர்மி பர்சனல்ஸ். அந்த ஆர்மி பர்சனல்ஸ்க்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கள யார் காப்பாற்றுவாங்க? அதுலேயும் குறிப்பாக அமானுஷத்தினால பிரச்சனை அப்படின்னா அவங்கள யாராவது காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் அப்படி கேட்குறேன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு ஸ்ரீதர் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இவர் ஒரு ஆர்மி பர்சனல், இப்போ இந்தியன் ஆர்மியில வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கண்ட்ரிக்காக சர்வும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 4 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும், ஸோ இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் அவர் எந்த ஒரு புது லொக்கேஷனுக்கு போனாலுமே ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதே இந்த இடத்துல அமானுஷம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி தான். சரி, கதையுடைய ஸ்டார்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. ஸ்ரீதர் வந்து ஆர்மியில் இருக்கிறதுனால அடிக்கடி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல போஸ்டிங் போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். எவ்ரி 3 years ஒன்ஸ், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷமாக அவர் ஆர்மியில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் 3 இடங்களுக்கு வந்து அவரை வந்து இடம் மாற்றிட்டாங்க. ஸோ அப்படி தான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த அசாம் மாநிலத்துக்கு வந்து ரீலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அசாமில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்குறதுக்கு இந்த கோட்ரஸ் மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு ஒரு கோட்ரஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா மிலிட்ரி பர்சனலுக்கும் இருக்கிற மாதிரி கோட்ரஸ் மாதிரி கிடையாது. ஒரு ஹையர் அஃபீஷியல் தங்குறதுக்கு உண்டான கோட்ரஸ் வந்து இவருக்கு அலோகேட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து ரிலவெண்ட் கோட்ரஸ் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்றதுனால இவருக்கு வந்து கொஞ்சம் அப்கிரேடட் கோட்ரஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த அப்கிரேடட் கோட்ரஸில் என்னப்பா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் அங்கே பேய் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த கோட்ரஸில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு டூப்ளெக்ஸ் மாடல் வீடு மாதிரி வந்து இருக்குமாங்க. அதாவது ஒரு பழைய வீடு, ஒரு பிரிட்டிஷ் ஸ்ட்ரக்சரில் வந்து கட்டப்பட்ட ஒரு வீடு. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோர்ஸ் வந்து இருக்குமா. மேல் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஆட்டிக் இருக்குது. ஆட்டிக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கதவுகள் எல்லாம் வச்சு அந்த ஆட்டிக்கை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பெட்ரூமு, கீழே பெட்ரூமு, அதுக்கப்புறம் கிச்சன், ஹால், இந்த மாதிரி ரொம்ப சௌரியமாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வீடு வந்து கிடச்சிருக்குங்க. இவருக்கு செம்ம ஹாப்பி. ஓகே, ஒரு ஹையர் அஃபீஷியலுக்கு கிடைக்க வேண்டிய வீடு நம்மளுக்கு பை லக் வந்து கிடைச்சிருக்கு, அடுத்த 3 வருஷத்துக்கு நம்ம இங்கே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் வந்து போகுதுங்க. ஸோ இவங்களுடைய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் ரீலோகேட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ இவங்களுடைய ஃபேமிலியில் இவருடைய மனைவி, அதுக்கப்புறம் இவருடைய 10 வயசு பையன், ஸோ அந்த பையனையும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. எல்லாருமே ஃபேமிலியாக அசாமில் செட்டில் ஆகிடுறாங்க. இந்த பையனுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆசை, படித்து நான் டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகி ஆர்மியில் அப்பா எப்படி சர்வ் பண்ணுறாரோ அதே மாதிரி நான் ஒரு டாக்டராக ஆர்மியில் சர்வ் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த பையனுடைய ஆம்பிஷன். ஸோ இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா லேட் நைட் வரைக்கும் கண்முழிச்சு படிக்கிறது அந்த பையனுக்கு ஒரு வழக்கம். ஸோ இதை வந்து ஸ்ரீதர் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு, எப்பா நீ படி வேணான்ல, ஆனால் 10 வயசு தான் ஆகுது, இப்போவே உன்னுடைய உடம்புல இவ்வளோ ப்ரெஷரை போட்டுக்காத, தலையில் வந்து ரொம்ப டென்ஷனை ஏற்றிக்காத, ஃப்ரீயாக இரு, நீ அழகாக நல்லா மார்க் எடுப்ப, நல்லா படிப்ப, எப்படியோ சொல்கிறாரு. ஆனால் சொன்னால் இங்கே கேட்குறாங்க பசங்க, அவங்க சொல்கிறது தானே, அவங்க பண்ணுறது தானே பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஸோ அந்த பையனுடைய பேர் வந்து ராகேஷ். ஸோ ராகேஷ் வந்து நைட்டெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி அன்ஈஸியாகவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அதாவது இவர் படிச்சுக்கிட்டே இருப்பாராம், இவர் படிப்பை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வெளியே வந்து அடிக்கடி சவுண்ட்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குமா. அதுலேயும் குறிப்பாக இவங்க அசாமில் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அசாமில் ரொம்ப சைலண்ட்டான ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஸோ சின்னதான ஒரு சத்தம் வந்தால் கூட இவங்களுக்கு அது பெருசாக வந்து கேட்கும். ஸோ அஃப்கோர்ஸ் ஸ்ரீதர் அவருடைய மனைவி வந்து தூங்கிடுறாங்க, பையன் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் ராகேஷ். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்கு இல்லையா, அந்த பெட்ரூமில் தான் உட்காந்து படிக்கிறாரா. அந்த பெட்ரூமுக்கு மேலே தான் ஆட்டிக் வந்து இருக்குங்க. அந்த பெட்ரூமில் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆட்டிக்கில் யாரோ குடு 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 குடுன்னு ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. இந்த பையன் படிச்சுக்கிட்டே இருக்காப்புல, அதை வந்து ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணலை. பட்
கண்டினியூஸாக அந்த மாதிரி யாரோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்க அந்த பையன் வந்து பார்க்குறாப்புல, என்ன இது மேலே பூட்டி இருக்கே அந்த கதவு, அப்படி இருக்கும்போதும் ஓடுற மாதிரி ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஏணி எடுத்து மேலே ஏறுறாரு. ஏறி அந்த ஒரு டோரை ஓப்பன் பண்ணான்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த டோர் வந்து லாக் போட்டிருக்கு, ஆட்டிக்கோட டோர் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ சின்னதாக அந்த டோர் வழியாக அந்த ஓட்டை இருக்கும் இல்லையா, அந்த துவாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வழியாக கண்ணை வச்சு பார்க்குறாரு. உள்ளே யாராவது இருக்காங்களா, ஓடுறாங்களா, என்னது இது ஓடுது, பூனையா எலியா என்ன ஓடுது அப்படின்றதெல்லாம் எட்டி பார்க்குறாரு. ஆனால் இவருக்கு எதுவுமே தெரியல, ஃபுல் கும் இருட்டாக தான் இருக்குது. சரி, திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய படிப்பை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் ஜன்னலுக்கு பக்கத்தில் தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. நல்லா சிலுன்னு காற்று வருது, ஏசியெல்லாம் கிடையாது. ஸோ ஜன்னலுக்கு பக்கத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவருடைய ஜன்னல் வெளியே வந்து பார்த்திங்கன்னா யாரோ நடந்து போகிறது வந்து இவருடைய பெரிஃபெரல் விஷனில் வந்து தெரியுது. அதாவது நம்ம ஸ்ட்ரெயிட் விஷன், இது வந்து பெரிஃபெரல் விஷன்வாங்க. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ நடந்து போகிறாங்க அப்படின்றது வந்து தெரியுது. பட்டுன்னு இவர் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு மயான அமைதி, அந்த இடத்துல சைலன்ஸ். தூரத்தில் ஒரே ஒரு நீம் ட்ரீ, அதாவது வேப்ப மரம் மட்டும் தெரியுது, எதுவுமே இல்லைங்க. திரும்பியும் இவர் வந்து இவருடைய படிப்பை கண்டினியூ பண்ணுறாரு. கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் டீப்பாக படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜன்னல் கம்பியை யாரோ பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இவருடைய பெரிஃபெரல் விஷனில் வந்து தெரியுது. இவர் திரும்பியும் பட்டுன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாரும் இல்லை. திரும்பியும் அவர் வந்து திரும்பி படிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு 10 நிமிஷம் கழித்து ஆட்டிக்கில் ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது, சிரிக்கிற சவுண்டு வந்து கேட்குது. அந்த சிரிக்கிற சவுண்டு வந்து ஒரு சின்ன பையன், ஒரு 3 வயசு இல்லை 4 வயசு பையன் சிரித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சிரிக்கிற சவுண்டு கேட்குதுங்க. ராகேஷுக்கு செம பயம். என்னடா இது, இந்த சவுண்டு வந்து கண்டினியூஸாக கேட்டால் கூட ஏதோ ஒரு குழந்தை விளையாடுது அப்படின்னலாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் விட்டு விட்டு கேட்குது. நான் வந்து படிக்கிறத நிறுத்திட்டேன் அப்படின்னா இந்த சவுண்டு கேட்க மாட்டேங்குது. ஆனால் ஆழ்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்ற ஒரு பயம். அன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா ஜன்னலெல்லாம் மூடிட்டு புக்கை மூடி வச்சுட்டு இவருடைய ரூமில் படுக்காமல் இவருடைய அப்பா அம்மா, அதாவது ஸ்ரீதருடைய ரூமில் போயிட்டு ஸ்ரீதர் பக்கத்துலேயே படுத்து வந்து தூங்கிட்டார். அவருக்கு ஒரு சந்தோஷம், சரி பையன் இன்றைக்கி சீக்கிரம் வந்து படுத்து தூங்குறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையனை கட்டி பிடிச்சி ஸ்ரீதரும் தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் வந்து எழுந்த உடனே ஸ்ரீதர் கேட்குறேன், என்னடா நைட்டு எங்கள் ரூமில் வந்து படுத்துட்டேன் அப்படின்னு. இல்லை ரெடி, சும்மா தான், எனக்கு உங்களை மிஸ் பண்ணனா, அதனால தான் உங்கள் கூட வந்து படுத்துட்டேன் அப்படின்றோம். அந்த பையனுக்கு வந்து ஞாபகம் இல்லை இந்த மாதிரியெல்லாம் நைட்டு நடந்ததுன்னா. சின்ன பையன் தானே, 10-11 இயர்ஸ் ஓல்டு, கண்டிப்பாக ஞாபகம் அவ்வளோ பெருசாக இருக்காது. விளையாட்டு பசங்க விளையாட்டுத்தனமாக விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இவ்வளோ உன்னிப்பாக பார்க்கவும் தெரியாது, கவனிக்கவும் தெரியாது. சரி என்ன ஃப்ரீயாக விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு, 2வது நாள் நைட்டு அதே மாதிரி ராகேஷ் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதர் வந்து தூங்கலை, முழிச்சுக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் அவருடைய பெட்ரூமில் இருக்கார். ராகேஷ் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவருடைய பெட்டு மேலே தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பார். திடீர்னு அவருடைய பெட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஷேக் ஆகுது. அதாவது பெட்டுடைய பொசிஷன் இப்படி இருக்குது, அப்படி ஷேக் ஆகுது, நகருது பெட்டு. அப்படியே ராகேஷ் வந்து கொஞ்சம் ஜர்க் ஆகுது. என்னடா இது பெட்டு ஷேக் ஆன மாதிரி இருந்தது, கட்டில் இப்படி நகர்ந்து போன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஆனால் அந்த கட்டில் நகர்த்துறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து தேக்கு மரத்தினால் செய்யப்பட்ட கட்டிலுங்க, ரொம்ப ஹெவியான ஒரு கட்டில், பயங்கர வெயிட்டாக இருக்கும். அந்த கட்டிலை நகர்த்துறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து நகருது. இவருக்கு ஒன்றும் புரியல. 11 வயசு பையனுக்கு என்ன புரியும், என்னடா இது, சரி நம்ம ஏதோ பிரம்ம போல இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்பி இவருடைய படிப்பை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு. பட்டுன்னு இவருடைய பெட்டு மேலே அந்த பெட்ஷீட் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி யாரோ சர்ன்னு நிலுக்கிறாங்க. கரெக்டாக இவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சர்ன்னு நிலுக்கும் போது பெட்ஷீட் மட்டும் வருது. இவர் வந்து அப்படியே பெட்டில் உட்கார்றாரு. பெட்ஷீட் வந்து அப்படி பறந்து போய் கீழே விழுது. இப்போ தான் ராகேஷுக்கு பக்குன்னு ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல யாருமே பெட்ஷீட்டை இழுக்கலை. அப்படி இருக்கும்போது எப்படி பெட்ஷீட் இப்படி பறந்து போய் விழுவும்? அதுவும் கரெக்டாக விழுகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட் போய் விழுகுது அப்படின்னா ஃப்ளாட்டாக விழுகும் இல்லையா. ஆனால் அந்த இடத்துல யாரோ அப்படி குனிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் அந்த பெட்ஷீட் வந்து அவங்க மேலே விழுகிற மாதிரியும் ஒரு விதமான ஒரு ஷேப் ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டுக்கு வந்து ராகேஷுக்கு தென்படுதுங்க. இதை பார்த்த உடனே செம்ம பயம் ராகேஷுக்கு. அப்படியே மூச்செல்லாம் வாங்குது, படப்பட நடிக்குது. பெட்டிலிருந்து இருந்து கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை கீழே தொங்க போடுறாரு. காலை மட்டும்தாங்க கீழே தொங்க போடுறாரு. அதுக்கு மேலே ராகேஷ்னால கால் அடி எடுத்து வைக்கவே முடியல. கத்துறாரு ராகேஷ். ராகேஷோடைய சவுண்டு வெளியே வரவே இல்லை. அதே டைமில் அந்த சிரிப்பு சத்தம் வந்து கேட்குது. அந்த சின்ன பையனுடைய சிரிப்பு சத்தமும் ஆட்டிக்கில் யாரோ ஓடுற மாதிரி சத்தமும் வந்து கேட்குதுங்க. இது எல்லாமே அட் அ டைமில் நடக்குது.
ராகேஷுமே ஒரு சின்ன பையன் தான், இந்த விஷயத்தெல்லாம் ப்ராசஸ் பண்ணவே முடியல. பயத்தோட உச்ச கட்டத்தில் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கும்போது அழுகிறாரு, கத்துறாரு. ஆனால் இவருடைய வாய்ஸ் வெளியே வரவே இல்லை. அழுதுகிட்டே இருக்காரு, உடம்பு எல்லாம் நடுங்குது, கை கால்லாம் கட 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 நடுங்குது. அந்த டைமில் ராகேஷோடைய ஷோல்டர்லேயும் முதுகுலையும் யாரோ கையை வச்சு அழுத்துறாங்க. அழுத்துறது நார்மலாக அழுத்தலை, அப்படியே வந்து ஸ்குவீஸ் பண்ணுறாங்க. வழியில் வேற கத்துறாரு. அந்த எக்ஸாக்ட் டைமில் அந்த டோர், அவருடைய ரூம் டோர் வந்து லாக் பண்ணி தான் படிப்பாராம். அந்த ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் உள்ளே நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டியும் அப்படியே சுப்புன்னு ஆகிடுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா, சாமி கும்பிட்டுட்டு அந்த சூடம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வராங்க. ராகேஷை கண்ணில் ஒத்திக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூடம் எடுத்துகிட்டு வந்த உடனே அப்படியே ரூமே வந்து சைலண்ட் ஆகிடுச்சுங்க. கரெக்டாக அந்த சூடம் எடுத்துகிட்டு ராகேஷ் முன்னாடி வராங்க. இவர் வந்து அந்த சாமி கும்பிடலான்ட்டு கையை எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த சூடம் ஆஃப் ஆகுது. அந்த சூடம் ஆஃப் ஆகும்போது கரெக்டாக அவங்க அம்மா வந்து ஜன்னலுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஜன்னல் வழியாக ஒரு 8லிருந்து ஒரு 10 அடி உயரமுள்ள ஒரு உருவம் அப்படியே வந்து கிராஸ் ஆகிறது வந்து பார்க்குறாரு. அந்த உருவத்துடைய கைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது, ஃபுல்லாக முடியாக வளர்ந்துருக்கு. ஒரு மாதிரி ஜெய்ஜான்டிக்காக அப்படி நடந்து போகிறது வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே கத்துறாரு பாருங்க ராகேஷ் கத்துறதை பார்த்து பயந்து அவங்க அம்மா வந்து கட்டி பிடிச்சின்னு என்னடா ஆச்சு அம்மா என்னென்னமோ நடக்குதுமான்னு அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறார். இவங்களுடைய சவுண்டெல்லாம் கேட்ட உடனே ஸ்ரீதர் கீழே உட்காந்துட்டு இருந்தார்லே, அவருமே ஓடி வர்றாரு மேலே. என்னாச்சு பையனுக்கு என்னாச்சு அப்படின்னா, என்னடா ஆச்சு அப்படின்னா, அப்பா நேற்றே நீங்கள் கேட்டீங்க ஏன் உங்கள் ரூமில் வந்து படுக்கிறேன்னு, இந்த ரூமில் என்னென்னமோ நடக்குதுப்பா, ஆனால் உண்மையிலே நடக்குதா என்னென்னா தெரியல, அந்த மாதிரி ஆட்டிக்கில் யாரோ ஓடுற மாதிரியே இருக்குப்பா. அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து சிரிக்கிறான், எதுக்கு சிரிக்கிறான்னு தெரில. அதுக்கப்புறம் அம்மா பின்னாடி ஒரு பெருசாக ஹைட்டாக ஒரு அங்கிள் நடந்து போனார்ப்பா, உடம்பெல்லாம் செம முடியா ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தார்ப்பா பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நான் உட்காந்துக்கிட்டு இருந்த இந்த பெட் இருக்கு இல்லையா, அந்த கட்டில் அப்படியே சர்வன் நகர்ந்துச்சு. இந்த பெட்ஷீட் வந்து இழுத்து கீழே விழுந்தது. அந்த பெட்ஷீட் கீழே விழுகிற இடத்துல வந்து ஒரு உருவம் மாதிரி பார்த்தப்பா அப்படி இப்படின்றப்ப ஸ்ரீதர் இதெல்லாமே ப்ராசஸ் பண்ணவே முடியல. ஸ்ரீதர் வந்து யோசிக்கிறாரு, டே என்னடா பேசுகிற நீ, 11 வயசு ஆகுதுடா உனக்கு, நீ வந்து நிறையா படிக்கிற அப்படின்றது தெரியும், ஆனால் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் படிப்பியாடா நீ, இந்த மாதிரி நல்லா கதை விட்றடா நீ அப்படி இப்படின்னு வந்து கலாய்க்கிறப்பல. அப்பா இல்லைப்பா சீரியஸாக சொல்கிறப்பா, எனக்கு வேணாம்ப்பா, நான் வந்து இங்கே உட்காந்து கத்துனப்பா அழுதுப்பா, ஆனால் அழுகிறது மட்டும்தான் தெரியுது, கண்ணுலேருந்து தண்ணி வருது, என்னுடைய வாய்ஸ் வெளியே வரவே இல்லைப்பா, எவ்வளோ நேரமாக தெரியுமா அவங்க 2 பேரையும் நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாப்புல. ஸ்ரீதருக்கு வந்து அப்போ தான் தோணுது, சரி பையன் சொல்கிறதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குது போல இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இந்த ரூமில் இருக்குது, இந்த ரூமில் நீ படுக்காத சாமி, நீ போய் கீழே அம்மாவை நீயும் படுத்துக்கோ, நான் இந்த ரூமில் படுக்கிறேன், இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் வந்து அந்த ரூமில் வந்து தங்குறாரு. ஸ்ரீதர் வந்து ஆஃப்கோர்ஸ் அந்த ஆர்மி பர்சனல்ன்றதுனால அவருக்கு பயமெல்லாம் எதுவும் கிடையாது. குறிப்பாக இந்த அமானுஷத்தின் மேலே சுத்தமாக பயம் கிடையாது. ஏன்னா அவருடைய ஊர் சைட்லேயும் நிறைய அமானுஷங்களை பார்த்துருக்காரு. அதே மாதிரி நிறைய ஆர்மி கேம்ப்ஸ்லாம் போகும்போது நிறைய போர்லலாம் இறந்து போயெலாம் பார்த்துருப்பாங்களே, நிறைய டெட் பாடிஸ்லாம் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்களாம் ட்ரீம்ஸில் வந்திருப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த டெட் பாடிஸ் எல்லாம் எழுந்து நடந்து போகிற மாதிரி அமானுஷங்களெல்லாம் அவர் லைவாக பார்த்துருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெருசாக தெரியல. சரி என்ன இதுவும் ஒரு அமானுஷம் தானே, பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், இந்த ரூமில் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருக்கிறாருங்க. ஒய்ஃப் சொல்கிறாங்க, வேணாம் இந்த ரூம் வேணாம், பையன் சொல்கிறத பார்த்தா இது வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, இந்த ரூமில் இருக்காதீங்க வாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, சின்ன பையன் இல்லையா, அவன் ரொம்ப இமேஜின் பண்ணியிருப்பான், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது, நான் பார்த்துக்கிறேன், நீ போமா, நான் வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ வில் டேக் கேர் அப்படின்றார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் வந்து அப்படியே அவருடைய ஃபோனில் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 11:30 மணி ஆகும். அந்த ஆட்டிக்கில் டக் 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 டக்கு நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. இந்த தடவை ஒரு சின்ன பையன் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்கல, ஆனால் ஒரு பெரிய வளர்ந்த ஒரு பர்சன், ஒரு ஜெயிண்ட் மாதிரி இருக்கிற பர்சன் நடந்தால் கால் தட சத்தம்லாம் கேட்கும்ல, இந்த பெரிய இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஜெயிண்ட் நடந்து வர்றதுக்கு முன்னாடி அந்த சவுண்ட் எஃபெக்ட் கொடுப்பாங்களே, டும் டும் டும், அந்த மாதிரி பூமி அதர்ற மாதிரி சவுண்டு கேட்குது. ஆனால் அந்த சவுண்ட் வந்து ஆட்டிக்லேருந்து தான் கேட்குது. ஸ்ரீதர் வந்து அப்படியே பார்க்குறாரு ஆட்டிக்கை. சரி விளையாட்டு ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு, என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவர் பாட்டுக்கு பயப்படாமல் திரும்பி அப்படியே ஃபோனில் பார்த்துட்டே இருக்காரு. பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் ஃபோன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஃபோனில் தான் இவருடைய கண் பார்வை இருக்குது. ஆனால் ஃபோனுக்கு வெளியே கொஞ்சமாக நம்மளுக்கு தெரியும் இல்லையா, கரெக்டாக அந்த கொஞ்சமாக தெரிகிற ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு யாரோ ஓடுறாங்க. அது ஓடுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வயசு சின்ன பையன் ஓடினா எப்படி இருக்கும், அந்த ஓடுற விஷயம் வந்து பிம்பம் வந்து இவருடைய கண்ணுக்கு தெரியுது.
ஓடுறது மட்டும் இல்லாமல் ஓடுற சவுண்டுமே கேட்குது. அந்த பையன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஓடுறாங்க. இதுவுமே இவருக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸ்ரீதருக்கு வந்து பக்குன்னு தூக்கி வாரி போட்டுருது. அவர் ரொம்பவும் தைரியமான ஒரு பர்சன் தான். பட் இருந்தாலும் இவருடைய பார்த்துட்டே இருக்கும்போது பட்டுன்னு இந்த மாதிரி போச்சுன்னா இவருக்கு எப்படி ஃபீல் ஆகும்? இவருக்கே வந்து மனசெல்லாம் பட நடிக்குது. ஹார்ட் பீட்டை தொட்டு பார்க்குறாரு. என்னடா இது நம்மளுக்கே இவ்வளோ பயமாக இருக்கே, பாவம் நம்ம பையன் இதே ரூமில் வந்து இருந்திருக்கானே, ஐயோ என்னது இது, ஒருவேளை அவன் சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது திரும்பியும் அந்த சவுண்டு டக் 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 டக்குன்னு அந்த ஆட்டிக்கில் இந்த வாட்டி நடந்து போகிற மாதிரி இல்லை, அந்த ஆட்டிக்கை யாரோ போட்டு உடைக்கிற மாதிரி டும் 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 டும்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. என்னடா இது இவ்வளோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே ஜன்னலுக்கு வெளியே பார்க்குறாரு. தூரத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வேப்ப மரம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடி இருக்குமா. அந்த 15 அடி உயரமுள்ள அந்த வேப்ப மரத்து பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி உயரமுள்ள ஒரு ஆள் நின்னா இப்படி இருக்கும். ஒரு வெள்ளை கலரில் ஒரு பைஜாமா போட்டுக்கிட்டு அப்படியே ஹைட்டாக அப்படி நிற்கிறாப்புல. அதை பார்த்த உடனே இவருக்கு மெய்யெல்லாம் சிலுக்குது. நான் சொல்லும் போது எனக்கு மெய் சிலுக்குது. அப்படியே 20 அடி உயரத்தில் அந்த ஒரு ஆள் வந்து நிற்கிறாப்புல, அந்த ஆன்மா நிற்கிது. அப்படியே அந்த வேப்ப மரத்தை அப்படி கையில் பிடிச்சிருக்குங்க. கையில் பிடிச்சி அந்த வேப்ப மரத்தை ஆட்டுதுங்க அந்த ஒரு ஆன்மா. இது வந்து ஜன்னலில் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர் ஸ்ரீதருக்கு வந்து இந்த ரூம்லேருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி எழுந்துக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இவர்னால எழுந்துக்கவே முடியல. சரி, அந்த ஒரு ஆன்மாவை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இவருடைய தலையை திருப்பலான்னு முயற்சி பண்ணுறாரு. இவருடைய தலையை யாரோ இப்படி பிடிச்சி லாக் பண்ணி அதையே பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. இவருடைய தலையை ஒரு நாள் திருப்பவே முடியல. சரி, கண்ணை மூடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. இவருடைய இமைகளை யாரோ இப்படி பிடிச்சி கண்ணை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இவர்னால கண்ணையும் மூட முடியல. நீ என்னை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணுது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த 15-20 அடி உயரமுள்ள அந்த ஆன்மா தூரத்தில் கிட்டத்தட்ட அந்த வேப்ப மரம் வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் சரன்னு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வருதுங்க. ஓடி வந்து கரெக்டாக அந்த ஜன்னல் முன்னாடி இப்படி கம்பியை பிடிச்சி இப்படி நிற்கிதுங்க. அப்போ தான் அந்த ஃபேஸை பார்க்குறாரு. அப்படியே ஃபேஸ் எல்லாம் அப்படியே அழுகி போயிட்டு கண்ணு கிண்ணெல்லாம் அப்படியே தொங்கி ஒரு மாதிரி கோராமையாக. அதை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே நடுக்கம் வருது. கையெல்லாம் நடுங்குது, டக 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 டகா நடுங்குது, கால்லாம் நடுங்குது. இவர் அப்படியே என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னும் போது அதே டைமில் இந்த ஆட்டிக்கில் டமால் 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 டமால்னு சவுண்டு. அந்த சவுண்டு எப்படி கேட்குதுன்னா, சுத்தியில் வச்சு இவருடைய காது பக்கத்தில் ஒரு செவுத்தில் வந்து டம்மு டம்முன்னு அடிச்சா ஒரு மாதிரி காதெல்லாம் கொயின்னுல அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. இவர்னால அந்த இடத்துல இருந்து நகரவும் முடியல, போகவும் முடியல. அந்த முன்னாடி நிற்கிற ஆன்மா கிட்ட இருந்து இவருடைய ஃபேஸை திருப்பவும் முடியல, கண்ணை மூடவும் முடியல. ரொம்ப ஒரு ட்ரோமேட்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் ஸ்ரீதர் வந்து இருக்காரு. ஸ்ரீதருக்கு இஷ்டமான தெய்வம் ஐயனார் ஐயா. ஐயனார் ஐயாவை வந்து அப்பனே ஐயனாரே நீ தாண்டா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மனசுலேயே வேண்டுறாரு. அப்படி வேண்டிக்கிட்டே இருக்க 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 என்ன ஆகுதுன்னா, முன்னாடி அந்த ஜன்னலில் அப்படி பிடிச்சி ஒரு ஆன்மா நின்றுக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆன்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு அன்னீசினஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த இடத்துல ஒரு கொலுசு சத்தங்க, குதிரையில் வந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கொலுசு சத்தம் வந்து இவருக்கு கேட்குது. அந்த கொலுசு சத்தம் கேட்க 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 சொல்லும் போது எனக்கு மெய்யெல்லாம் சிலுக்குது. அந்த கொலுசு சத்தம் கேட்க 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 உள்ள ஆட்டிக்கில் டமால் 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 அடிச்சுக்கிட்டு இருக்க சவுண்ட் வந்து அப்படியே கம்மியாகுது. இவரை கழுத்தை வந்து அப்படியே பிடிச்சி ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுவுமே அப்படி ரிலாக்ஸ் ஆகுது. முன்னாடி இவர் கண்ணு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்த ஆன்மா எந்த ஸ்பீடில் அந்த 200 மீட்டர் ஓடி வந்ததோ அதை விட டபுள் ஸ்பீடில் சரன் ஓடி போய் அந்த வேப்ப மரத்துக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருக்கிற மாதிரி அந்த பள்ளத்தில் குதிக்கிற மாதிரி இவர் வந்து ஒரு பிம்பத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் லிட்ரலாக ஸ்ரீதர் அன்னைக்கு நைட்டு முழுவதும் இவருடைய வீடை சுற்றி குதிரையில் யாரோ டிடுக்குன்னு குதிரையை ஓட்டிக்கிட்டே அப்படியே வந்து காவா காத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு வந்திருக்கு. அந்த சவுண்டுமே வந்திருக்கு. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிழல் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துருக்காரு. அந்த நிழல் மாதிரி உருவத்தை பார்த்து இவருக்கு பயமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய கொண்டையை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நிழலை வந்து பார்த்துருக்காரு. குதிரை மேலே ஒரு பர்சன் குதிரை மாதிரி. ஸோ இவர் வந்து அந்த ஐயனார் ஐயா தான் டைரெக்டாக வந்து இவரை காப்பாற்ற வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சி மனசில் வேண்டிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த ஐயனார் ஐயாவை வேண்டிக்கிட்டே இருந்திருக்காரு. அதிகாலை ஒரு 5 மணி வரைக்கும் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. 5 மணி ஆன உடனே இவர் வந்து இந்த ரூமை விட்டு வெளியே போகிறார். அது வரைக்கும் அவரால் அந்த ரூமை விட்டு வெளியே வரவும் இல்லை. அந்த அமானுஷங்களுடைய வேலைகள் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் இவர்னால அந்த பெட்டை விட்டும் இறங்க முடியல, அந்த ரூமை விட்டும் வெளியே போக முடியல. கரெக்டாக ஒரு 5 மணிக்கு மேலே இவருடைய கால்லாம் அப்படியே ஃப்ரீ ஆகுது.
அப்படியே பெட்டில் இருந்து கீழே இறங்குறாரு. தரையில் கால் வச்சா அப்படியே ஒரு ஐஸ் கட்டி மேலே கால் வச்சு நடந்தால் எப்படி சில்லுன்னு இருக்குமோ அந்த மாதிரி சில்னஸ் ஃபீல் பண்ணுறாருங்க. அப்படியே மெதுவாக நடந்து போகிறாரு, கதவை திறக்கிறாரு, கீழே நடந்து போகிறாரு. அவருடைய ஒய்ஃபை எழுப்புறாரு, தூங்கிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்றாங்க. என்னால் முடியல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நல்ல வேளை பையனை அந்த ரூமில் படுக்க வைக்கல. என்ன ஆச்சு அப்படின்றாங்க. அப்போ தான் அவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்தது. ஆனால் நான் ஐயனாரையா தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். குதிரையில் நம்மளுடைய வீடை சுற்றி சுற்றி வர மாதிரி எனக்கு சவுண்டு கேட்டுச்சு. அது மட்டுமே இல்லாமல் ஒரு உருவத்தை பார்த்தேன், ஒரு மிகப்பெரிய கொண்டை வச்சுக்கிட்டு ஒரு பர்சன் வந்து குதிரையில் வர மாதிரி ஒரு பிம்பம் பார்த்தேன், ஒரு நிழல் பார்த்தேன். அவங்களுக்கும் அதே டைமில் அந்த குதிரையுடைய காலில் ஒரு சலங்கை கட்டியிருந்தால் அப்படி ஜல் 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 அப்படி அந்த ஜல் 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 சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இவங்களுடைய வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே தூரமாக போனால் எப்படி சவுண்டு கேட்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டு மறையும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுருக்கு. லிட்ரலாக அன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எழுந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு நேராக அந்த சாமி ரூமுக்கு தான் வந்தாங்க. ஓப்பன் பண்ணால் ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க. ஐயனாரையாவோட ஃபோட்டோ வச்சு அவங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விபூதி இருக்குங்க. அந்த விபூதியை எடுத்து ஸ்ரீதருடைய நெத்தியில் இட்டு விடலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. பார்த்தா ஆல்ரெடி அவருடைய நெத்தியில் யாரோ விபூதி இட்டுருக்கிறத வந்து கண்கூட பார்க்குறாங்க. இதெல்லாமே மேஜிக் மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்ரீதர் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு தான் போய் படுப்பார், விபூதி இட்டில்லை. ஆனால் அந்த இடத்துல இவங்க விபூதி இட்டு விடலான்னு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக விபூதி வந்து இருந்திருக்கு. ஸோ ஐம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் இந்த ஸ்டோரியில் நிறைய இடத்துல. அதுக்கப்புறம் என்ன தான் ஆச்சு, ஏன் இந்த ஒரு குவார்ட்டர்ஸில் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8-9 மணி அளவில் அந்த சுற்றி லோக்கல்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் கேட்கும்போது அப்போ தான் ஒரு வயதான தாத்தா ஒருத்தருங்க அவர் வந்து ஸ்ரீதர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து இருந்தார். அவருக்கு ஒரு சின்ன பையன், ஒரு 3-4 வயசு பையன் வந்திருப்பான். அந்த பையன் வந்து இந்த லோக்கலாக இருக்கிற நிறைய ஆட்கள் கிட்ட நல்லா ஜாலியாக பேசுவான். அப்படி தான் ஒரு இருக்கிறதுல ரொம்ப ஹைட்டாக ஒரு ஆள் ஒருத்தன் இருந்தான், ஒரு 7 அடி அளவில் ரொம்ப ஹைட்டாக இருப்பான். எப்பயுமே பைஜாமா போட்டுக்கிட்டு இருப்பான். அவனுமே ரொம்ப ஜாலியாகலாம் பேசுவான் அந்த ஆள். ஸோ இந்த பையனும் அந்த ஆள்கிட்ட நல்லா பேசுவாப்புல. லோக்கல்ஸ் யாருக்குமே அந்த ஆள் மேலே டவுட்டே கிடையாது. அவன் வந்து இந்த ஊர் ஆள் இல்லைன்றது தெரியும், ஆனால் யாருக்குமே டவுட்டே வரல. அந்த ஆர்மி ஆஃபீஸரும் கூட சரி பரவாயில்ல, பையன்கிட்ட நல்லா ஜாலியாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவார். ஆனால் அந்த ஆள் வந்து ஒரு தீவிரவாதி. அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து, அதாவது பாகிஸ்தான் அந்த மாதிரி இடத்துலேருந்து வந்திருக்காப்புல. ஒரு மாதிரி இந்த பையனை கடத்தி வச்சுக்கிட்டு இந்த ஆர்மி ஆஃபீஸரை வந்து இது பண்ணலாம் அப்படி இப்படின்லாம் அந்த பிளானில் தான் வந்திருக்காப்புல. ஸோ ஃபைனலாக அந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு வந்து தெரிஞ்சிருது. இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு தீவிரவாதி அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி, அவனை பிடிக்கலான்னு போகும்போது அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், அந்த பையனை வந்து கொன்னுட்ருக்கான். அந்த ஆர்மி ஆஃபீஸரையும் சுட்டுறான். அவர் சாகிற தருவாயில் இருக்கும்போதும் கூட என் பையனை நீ கொன்னுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆளை வந்து சுட்டு கொன்று இருக்காரு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு சரௌண்டிங்கில் நடக்குது. அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாடுற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆட்டிக்கான். அந்த ஆட்டிக்கில் போய் குடுன்னு ஓடுவானா, எப்பயுமே ஓடிக்கிட்டே இருப்பானா, ஏணி மேலே ஏறி போயிடுவானா. ஸோ அந்த பையன் இறந்து போனதுக்கப்புறம் கூட அந்த அடுத்தடுத்து தங்க வந்தாங்க இல்லையா வீட்டில், நிறைய ஆர்மி பர்சன்ஸ்லாம் வருவாங்களே, அந்த ஆட்டிக்லேருந்து இந்த மாதிரி சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குன்னு கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆட்டிக்கை வந்து பூஜை பண்ணி சீல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக அந்த ஒரு வீட்டில் யாருக்குமே வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு அலோகேட் பண்ணாமலே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமும் ஒரு 2-3 ஃபேமிலிஸ் வந்திருக்கு. வந்த ஒரு 3 நாள்லேயே இதே சேம் பிரச்சனைகள், அவங்க வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து தான் ஸ்ரீதருடைய ஃபேமிலி வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அந்த வீட்டுக்கு. ஸோ இவங்களுக்கும் அதே பிரச்சனை. ஆனால் லக்கிலி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு ஸ்ரீதருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்றார். அந்த ஒரு நாள் இரவு என்னை அப்படியே உலுக்கிருச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரை தாங்க உழுக்காது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த ஸ்டோரியோடைய ஹைலைட்டே என்னென்னா, ஐயனார் ஐயா வந்து காவல் காத்தாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸ்ரீதருமே அதான் நினைக்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த ஒரு வீடியோவுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி டைம் ஸ்டாம்ப் போட்டு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலை சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட்